மஹிந்த ராஜபக்சவுடைய வீடு தொடர்பாக ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய வீட்டை 50 லட்சம் ரூபாய்க்கு மாதாந்த வாடகைக்கு விடலாம் என்ற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது இதை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கலாம் என்றும் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது உயர் நீதிமன்றத்திற்கு கொடுக்கலாம் என்று 3 முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதோடு இந்த இப்போதைய ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற ஒரு நபர் இப்போது போதைப் பொருள் கடத்தல் அல்லது போதைப் பொருள் மிக பெரும் தொகையான போதைப் பொருளோடு சிக்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஜே.கே. பாயிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே அவருடைய தொலைபேசி வெளிவந்திருக்கின்றது. தொலைபேசியிலே இவர் சாதாரண ஒரு குற்றவாளி அல்ல, சர்வதேச அளவிலே ஒரு மிக பெரும் குற்ற கும்பலை சேர்ந்தவர் தான் ஜே.கே. பாய் என்ற அடிப்படையிலும் இப்போது புலனாய்வு பிரிவு தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த ஆளும் கட்சி இப்போதைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி சார்ந்து அதுவும் அந்த கட்சியிலே நகரசபை உறுப்பினராக இருக்கின்ற ஒரு நபர் இப்போது போதைப் பொருள் விடயத்திலே இப்போது சிக்கி இருக்கின்றார். குறிப்பாக அனுராதபுரத்தினுடைய எப்பாவல பகுதியிலே ஒரு பிரபலியமான பாடசாலையினுடைய அதிபர் 52 வயது மதிக்கத்தக்க அதிபர் மற்றும் 22 வயது மதிக்கத்தக்க அவருடைய மகனும் இப்போது கிட்டத்தட்ட 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த ஹெரோயின் போதைப் பொருளோடு சிக்கி இருக்கின்றார்கள். அதுவும் அந்த அதிபருக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு தனியார் தங்குமிடம் இருக்கின்றதாம். அந்த தங்குமிடத்தின் பின்பகுதியிலே புதைக்கப்பட்டிருந்த நிலையிலேதான் இந்த 1 கிலோ 185 கிராம் இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹெரோயின் போதைப் பொருள் அதுவும் 1 கிலோ 185 கிராம் அந்த போதைப் பொருளுடைய விலை 200 லட்சங்கள் என்ற விடயம் இப்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் எப்படி கைது செய்யப்பட்டார்? அதுவும் ஒரு அதிபர், ஒரு பாடசாலை, பிரபலியமான பாடசாலையினுடைய அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். இவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது இன்னும் ஒரு சந்தேகமான நபர் இதற்கு முன்னர் போதைப் பொருளோடு கைதாகி இருக்கின்றார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தான் இந்த அதிபரை கையை காட்டி விட்டிருக்கின்றார் அந்த நபர். எனவே அதிபருக்கு சொந்தமான ஒரு தனியார் தங்குமிடத்திலே அதன் பின்பகுதியிலே புதைக்கப்பட்ட நிலையில் இருந்துதான் இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த இப்போதைய ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பேலியகொட நகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நிரஞ்சலா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணினுடைய கணவர் தானாம் இந்த அதிபர், அதாவது பாடசாலையினுடைய அதிபர் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதோடு இந்த நிரஞ்சலா இன்னும் பல, குறிப்பாக பிரபலமான பாதாள உலக குழுவினுடைய ஒரு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று சொல்லப்படுகின்ற கொஸ்கட சுஜியினுடைய உறவினராம் இந்த நிரஞ்சலா. எனவே அங்கங்கே தட்டி பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு போதைப் பொருள் குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் தான். அதுவும் அதிபர் பொறுப்பு வாய்ந்த ஒரு இடத்திலே இருக்கின்றவர்கள் அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற மாணவர்களை சரியான வழியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒருவர், சரியான கல்வியை வழங்க வேண்டிய ஒருவரே போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் எந்த அளவிற்கு மோசமாக இந்த போதைப் பொருள் கடத்தல் இங்கே ஊடுருவி இருக்கின்றது என்பது முற்று முழுதாக தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கிறது. எனவே இப்போது அதிபர் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அதிபரும் அவருடைய மகனும் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது எதிர்வருகின்ற 12ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலிலே வைத்தவரை தட்டி புளியும்படி இப்போது நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. அதாவது அவரை கடுமையாக விசாரிப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதைப் பொருள் எப்படி வந்தது, இந்த போதைப் பொருளை யார் கொண்டு வந்து தந்தது, ஏன் அங்கே புதைத்து வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக இதன் பின்புலத்திலே இன்னும் பலர் சிக்கலாம். கிட்டத்தட்ட 200 லட்சம் ரூபாய் ஹெரோயின் போதைப் பொருள் என்றால் சும்மா விடயம் இல்ல. காரணம் மில்லிகிராம் அளவிலே தான் இதனை வைத்திருப்பார்கள். அடிக்கடி கைது செய்யப்படுகின்றவர்கள் மில்லிகிராம் அளவிலே தான் கைது செய்யப்படுவார்கள். அதுவும் 1 கிராம் என்று வந்தாலே அது மிக பெரும் குற்றம் என்று சொல்லப்படும். எனவே இவர் கிட்டத்தட்ட 1 கிலோ 185 மில்லிகிராம் சொல்லப்படும் 200 லட்சம் ரூபாய்கள் பெறுமதியான போதைப் பொருளை இந்த மறைத்து வைத்திருக்கின்றார் இந்த அதிபரும் அவருடைய மகனும் என்ற விடயம் தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போது இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு கரும்புள்ளி விழுந்து விட்டதோ என்று பலரும் பேசுகின்ற போதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த காவல்துறை இராணுவத்தினருக்கு நாங்கள் கொடுத்த இந்த உத்தரவு தான் எல்லாருமே ஒன்றாக இணைந்து நாங்கள் செயற்படுவோம், இந்த போதைப் பொருளை இல்லாமல் ஆக்குவோம் என்று நாங்கள் காவல்துறைக்கு வழங்கிய இந்த சுதந்திரம் தான் இன்று அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கைது செய்வதற்கு உந்துதலாக இருந்தது என்ற விடயத்தையும்
யார் அதாவது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிக பெரும் விடயம். காரணம், தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் இந்த போதைப் பொருள் ஊடுருவி இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியை இப்போது எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த ஜே.கே. பாயிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணை. காரணம், பலர் அந்த இசாரா செவ்வந்தியோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட பலரிடமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கடும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலிருந்து ஜே.கே. பாயை பிரத்யேகமாக விசாரித்து வருகின்றார்கள் இந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம். காரணம், இவர் மிக மோசமான ஆழ்கடத்தல்காரராக இருப்பார். காரணம், சர்வதேச அளவிலே தொடர்பிலே இருக்கின்றார் இந்த நபர் என்று. இசாரா செவ்வந்தியை விட ஆபத்தான நபராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற கெனடி பஸ்தியான் பிள்ளையிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்ட போதுதான் அவருடைய தொலைபேசி கிடைத்து விட்டதாம். அந்த தொலைபேசியை எடுத்து பார்த்தால் பல புகைப்படங்கள் அதில் இருந்திருக்கின்றது. அத்தனையுமே கடவுச்சீட்டுகள், போலியான கடவுச்சீட்டுகள். மொரிசியஸ் நாட்டிற்கு பலரை நாடு கடத்துவதற்காக போலியான கடவுச்சீட்டுகளை இந்த நபர் தயாரித்து கொடுத்திருக்கின்றாராம். குறிப்பாக இலங்கையிலிருந்து மாத்திரமல்ல, இந்தியாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து என்றெல்லாம் பல குற்றவாளிகளை நாடு கடத்துவதற்கு, பல குற்றவாளிகள் தப்பிச் செல்வதற்காக இந்த நபர் மொரிசியஸ் கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்திருக்கின்றாராம். இந்த நபர் அதற்கு இடைத்தரகராக செயல்பட்டிருக்கின்றாராம் ஜே.கே. பாய். எனவே இவர் துருக்கியிலே இருக்கின்ற இன்னும் ஒரு நபரிடம் தான் கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய்க்கு அதற்கும் அதிகமாக கூட இந்த போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்திருக்கின்றார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஜே.கே. பாயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அது உறுதியாகி இருக்கின்றதாம். எனவே மொரிசியஸுக்கு பலரை நாடு கடத்தி இருக்கின்றாராம். இலங்கையிலிருந்து சென்ற குற்றவாளிகள், குறிப்பாக கரக்கட்டாவோடு கூட இவர் தொடர்பில் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஜே.கே. பாய் என்று சொல்லப்படுகின்றனர். எனவே மொரிசியஸுக்கு இலங்கையிலிருந்து சென்றவர்கள் மாத்திரம் அல்லவாம், இந்தியாவிலிருந்து சென்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்ற குற்றவாளிகள், அதோடு நேபாள குற்றவாளிகள், இந்த இந்தோனேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், தாய்லாந்தில் இருக்கக்கூடியவர்கள், அதோடு மொரிசியஸை சார்ந்த குற்றவாளிகள், அதோடு இந்த துருக்கியை போன்ற இடங்களை சேர்ந்த குற்றவாளிகள் என்று எல்லோரோடும், மலேசியா போன்ற இடங்களை சேர்ந்தவர் எல்லோரோடும் இந்த ஜே.கே. பாய் தொடர்பில் இருந்திருக்கின்றார். இவர் ஒரு சர்வதேச வலையமைப்பை உருவாக்கி இருந்திருக்கின்றார் என்ற விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜே.கே. பாயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல குற்றவாளிகள், அதாவது இந்த கடவுச்சீட்டு தயாரித்தல், ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட பல குற்றவாளிகள் இப்போது வெளிவந்திருப்பதாகவும் சர்வதேச போலீசார் அதோடு துருக்கியைச் சேர்ந்த அந்த நபரை கைது செய்வதற்கு துருக்கி நாட்டினுடைய போலீசாரினுடைய உதவியோடு மிக விரைவிலே அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இசாரா செவ்வந்தி விடயம், பத்மே விடயம், இந்த விடயம் பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாளொன்றிற்கு அவர்கள் சார்ந்த செய்திகள் வந்தே தீருகின்றது. அதன் அடிப்படையில் இப்போது ஜே.கே. பாயினுடைய தொலைபேசியிலே பல புகைப்படங்களும் சிக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு தொடர்பாக பல சர்ச்சைகள் இருந்தது. மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு எழும்ப மாட்டார், அவரை எழும்ப விடமாட்டார்கள் பௌத்த அமைப்புகள், பௌத்த சங்கங்கள், சிங்கள தேசியவாத அமைப்புகள் சொல்லுகின்ற போது இந்த அரசாங்கம் அவரை எப்படியோ வீட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டார்கள். அவர் வீட்டை விட்டு சென்று விட்டார் என்று பார்த்தால் அவருடைய பொருட்கள் எடுக்கவில்லையாம். காரணம், அந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன் என்ற எண்ணப்பாட்டோடு இருந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வீடு இப்போது உயர் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி சிறிது நாட்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம் பல வழக்குகள், லஞ்ச ஊழல் சார்ந்த பல வழக்குகள் கிடைத்திருப்பதனால் உடனடியாக 4 உயர் நீதிமன்றங்களை நிறுவ வேண்டி இருந்ததாம். அப்படி 4 உயர் நீதிமன்றங்களையும் சட்டமாதிபர் திணைக்களம் நிறுவுகின்ற போது அதற்கான இடம் தேவைப்பட்டதாம். அதற்கு இப்போது மஹிந்த ராஜபக்சவுடைய வீடு, அந்த விஜயராம மாவட்டத்தில் இருந்த வீடு, அதோடு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய சம்பந்தர் அவர்களுடைய வீடு, அதோடு திலுத் அமுனுகமவனுடைய வீடு, அதோடு முன்னாள் அமைச்சர் ஹெகேலிய ரம்புக்குவருடைய வீடு என்று இந்த 4 வீடுமே அந்த உயர் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி வெளியாகி இருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வீடுகள் தனியாருக்கு கொடுத்தால் மிக பெரும் வருவாயை அரசாங்கம் மீட்டும் என்ற தகவலும் வந்ததற்கனங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் 5 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கலாம் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாம். ஆனால் யாரும் அதை எடுக்கவில்லை அல்லது அதை யாரும் முன்வரவில்லை என்ற தகவல் வந்திருக்கின்றது. இதனால் அரச திணைக்களங்களுக்கே வீட்டை கைமாற்றுவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதன் ஒரு அங்கம் தான் இந்த உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட போகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் பிரத்யேகமான கட்டடம் ஒன்று தேவைப்படுகின்றதாம். ஒருவேளை மஹிந்த ராஜபக்சவுடைய வீடோ அல்லது ஏனைய அந்த 3 பேருடைய திலுத் அமுனுகம, சம்பந்தர் அவர்களுடைய வீடு, அதோடு ஹெகேலிய ரம்புக்குவ வீடு, இந்த 4லே ஏதாவது ஒரு வீடு
இந்த பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு அமைப்பதற்கும் அல்லது அதற்கு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்போது மஹிந்த ராஜபக்சவுடைய வீடு அவருக்கு இனிமேல் இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே மஹிந்த ராஜபக்ச வேறொரு வீட்டை பார்த்துத்தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த வீட்டை மையமாக கொண்டு பெரும் அரசியலே நடந்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஒரு தரப்பு மஹிந்தவை அந்த வீட்டிலே தான் திரும்பி கொண்டு வந்து இருத்திய ஆவோம் என்று களமிறங்கி பெரும் செயல்களை செய்து வந்தார்கள். இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய பிடிமானத்தை அவர்களால் நகர்த்த முடியாமல் போனது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே இப்போது உயர் நீதிமன்றமாகவோ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவாகவோ அந்த வீடு மாறப்போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன். வணக்கம்.